எடுத்து வா எங்கள் மாவீரா எங்கள் இனத்தின் தளபதி நீ அல்லவா சிம்ப குரலால் யானையிடு அது செய்து முடிப்போம் மீறு கொடி எடுத்து வா எங்கள் மாவீரா இருந்தாலும் அண்ணாவை சந்திக்க வேண்டுமே. அண்ணா ஒருவன் தூதாக வந்தான். அப்படியா? யாரோ ஒரு இளவன் ஏமாற்றம். அப்படியா? யார் சண்டையா சமாதானம் கேட்டான். ஆகட்டும். வீரமன்னனுக்கு மகனாக வந்தவன் விக்ரமசி. ஆமா எங்களுக்கு நல்லது. யார் இந்த வாழ்த்துக்கு? யார் பாணி? வீரமன்னியன். என்ன பிரச்சனை? யாரு? அரக்கர்கள். ஆமா. நாங்கள் யாரு? தேவர்கள். இருக்கட்டும். என்னடாப்பா? அதனால அறிவுரை போட்டு வந்திருக்கிறேன். ஆமாண்டா. யாருக்கு யார் அறிவுரை கொடுக்குவது? நாங்கள் யார் எப்பேற்பட்டவர்கள்? ஆமா. வரம் பெற்று இருக்கிறோம். எவரே நினைத்தாலும் எங்கள் அருகில் நடுவது ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் எங்கோ பிறந்து எங்கோ வந்தது நீங்க ஓடி வந்து அறிவுரை கொடுத்துட்டாயா? வந்தவன் என்ன சொல்ல வருகிறார் பார்த்தோம். என் வார்த்தை கேட்டால் நீங்கள் இருவருமே உயிரோடு இருக்கலாம். உயிரமாக்கவே வந்திருக்கிறோம். யாரிடம் வந்து என்ன வார்த்தை பேச கொண்டிருக்கிறார் மக்களே? வந்த நோக்கம் ஒரு கால் வீக்கணும். அதான் வீக். ஆமா. சண்டையா சமாதானமா? அதற்கு தான் வந்திருக்கிறேன். சண்டையா? ஆமா. சமாதானமா? ஆமா. எனக்கு சமாதானம் பண்ற தயவற்றமாக என்ன கடலுக்கு மத்தியில் இருக்கும் எனக்கு வரம் பெற்றவன் சமாதானம். ஆமா. ஒருபோதும் முடியாதா? அப்படி என்றால் போட்டாரா? சமாதானம் இல்லை. இருந்தாலும் வந்தவன சின்ன விடலாமா? சமாதானமா வந்தவன போய் கை வைக்க கூடாதுங்க. அதனால ஓடி போற முடியே. ஆனால் தூதரை கொல்ல கூடாது சொல்லுவாங்க. கண்ணியன் பாடிகுடார் அமைத்திருக்கிறார். முதல் அம்மானாக விளங்கக்கூடியவரா என் தாய் மாமா வீரசிம்ம. ஆமாங்க. அடைத்தவடா. ஐயோ வீரசிம்ம விச்சிக்கிட்டாரு. வயதில் முதிர்ந்தவர் மகன் இருக்கிறார். சின்னம் சிறு வயதில் யமனை வென்றவர். யமஜெயத்து புலிக்குட்டி.
சண்டவன கண்டோர் கதிகலங்க கொண்டனின் வீரத்தால் 33 கோடி தேவர்கள் 41 அரசுகள் எல்லாரும் எங்களுக்கு அழைக்கும். அப்படி இருக்க இந்த ரத்தினபுரி நாட்டை ஆளக்கூடிய வாதாபிக்கும் காமவெல்லிக்கும் மகனாக பிறந்து யமஜன் யமஜன் என பெயர் பெற்று சீரம் சிறப்புடன் வாழ்ந்தவர்கள். அப்படி இறக்க என் தந்தையான உத்தரவு. அப்பா சூரவாசி வந்துக்கிறார் பப்னவாசி வந்து சிரிச்சுக்கிறீங்க. அண்ணன்டா சொல்லி விடுவேன். அப்படியா? அப்பா உன்னை கூட்டு சொன்னாரு. குழந்தைக்கு பிறந்த முடி எடுக்கூடாது. பிறந்த முடி எடுக்காது. சரி புனையாகமா என்ன பண்ணிச்சாமி? சரி விடு, நம்ம பையன் விடுறேன். அப்படி என்றால் இப்படி ஒரு வாழ் வருமா தெரியுமா? இப்படி ஒரு வாழ் வராது. அவருலாம் என்ன வந்து அடிப்பாருன்னு எனக்கு தெரியுமா? இப்படி தைச்சா சூற வேசனா அடி. நீ அடிக்க மாட்டியா? இதுக்கு அவ்வளவு அதை பார்த்தாயா? யாரோ ஒருவன் சாம்பலை பிறந்தவனா? யார்? வன்னியனா? நம்ம எதிர்த்து மகனோக்கி வந்திருக்கிறார். நேற்று தினத்தில் நம் தாய்மாமன் சென்றார் வீரசம்மன் மண்ணோடு மண்ணாக மறந்து விட்டார். ஆகையால் தாய்மாமனை கொன்றவனை பழிக்கு பழி வாங்க வேண்டாம். இப்பொழுது சண்டைக்கு சென்று சொல்லிவிட்டீர்கள். அவனை மூட்டம் பூச்சி நச்சுக்கிற போல் நச்சுக்கி தூக்கி. ஆமா, நச்சுக்கிறதுல ஐயா விட்டா போச்சு. ஒரு நாளைக்கு 2 பாய் ஆகுது. அவர் போருக்கு அனுப்புற, அவன் போருக்கா போவான். காலையில பார் பாரு. இப்ப நாளைக்கு இங்க 7 மணி முடிக்கணும், 8 மணி அங்க பார்ல இருப்பான் பழம்பேட்டியில. அது வரை காப்பு கட்டிட்டு 4 நாளா படாத பாடுபாட்டுக்கு நான் காப்பு கட்டுவேன். ரெடியா? சமரைக்கு வந்துவிட்டோம். அதை வார்த்தாயா? அந்த யமஜெயந்தாகப்பட்டவன் விரைந்து ஓடி வருகிறார். அந்த வாதாவை எல்லாம் என்று சொல்லக்கூடிய கொடிய அரசர்கள் அவனுடைய யமஜெயந்தை அனுப்பியிருக்கிறார்கள். நீ சென்று அவனை வென்றுவிட்டு வர வேண்டும். வெற்றி நமக்கே கிடைக்கட்டும். சொல்லு சாமி. அந்த தோன்றிருக்கிறானே யாரோ சொன்னானே? இப்போ யாரோ சொன்னானா? யாரோ சொன்னார்களே. வண்ணிய வண்ணிய நெருப்புல இருந்து பிறந்து வந்து அவன் எங்க இருக்கிறான்? சாமி வணக்கம் சாமி.
வாழ்க 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 நலமுடன் இருக்க வேண்டும். யார பண்ணீங்க? ரத்னபுரி ஆளக்கூடிய ஆதாவி எனதாவி இருக்காருங்களே, ஆமா அவங்க மகன் வந்திருக்காரு. ஆமே, பேரு என்ன? யாமாச்சான் யாமாச்சான் எவ்வளவு பேர் இருக்குது? வாயில நோயாக்கு பேர்ல வச்சுக்கிறேன். பேருக்கேற்ற உருவம். ஒரு வோடாஃபோன், BSNL, Vivo, அந்த பேர் வச்சுக்கிறேன். மகன் வந்திருக்காரு ஐயா சண்டைக்கு. அப்படியா? ஏய். ஏய். சின்ன சிறு பயலே உன்னை மூட்டை பத்தி ஒரு மணி நேரமா போட்டாரு இந்த வேஸ்ட். அப்படியா? அவனை பேச விடாது, காலி பண்ணு. அப்படியா? ஏய், உனக்கு நேரம் நெருங்கி விட்டது. ஆனால் தான் துள்ளுகிறாய். உன்னிடத்து பேசுகிறாய். தாய் தந்தை யோசி. அது நான் உனக்கு பெரிய கூட்டி. நித்தம் தோன்றி மறைகிறது. ஆயிரம் கொத்துக்கள். அப்படியே உன்னை நான் நசுக்கி விடுவேன். இந்த மாதிரி பேசாதடா, நாளைக்கு தொண்டை வச்சுக்கிட்டா பாரு. சும்மா சும்மா ஏய், தொண்டை கட்டுக்கு நானா? போடா நீ சாவுடா, போடா. சமருக்கு கையதானே நடுநாள் பகை என்று நீ வல்லவனானாள். கன்ஃபார்ம் நீதான் சூரன்டா. இதுக்கான அவ்வளவு நேரம் இவ்வளவு ஆட்டம் ஆடுறியா ராஜா? என்ன பாடு பார்த்தா ரொம்ப சொன்னா நீ போனா நான் வேஷம் போன வேஷம் போனீங்க ராஜா. போய் கேட்கறாயப்பா. இந்த விஷயத்தை நாம தான் போய் சொல்லி ஆகணும். எழுந்து வா எங்கள் மாவீரா, இனத்தின் தளபதி நீ அல்லவா. எழுந்து வா எங்கள் மாவீரா, எங்கள் இனத்தின் தளபதி நீ அல்லவா. சிம்ப குரலால் ஆணையிடு, அது செய்து முடிப்போம் வீறு கொடி. எழுந்து வா எங்கள் மாவீரா, இனத்தின் தளபதி நீ அல்லவா. மன்னியர் இனத்தின் விடியல் நீயே, நாங்கள் வணங்கிடும் காவல் தெய்வம் நீயே. மன்னியர் இனத்தின் விடியல் நீயே, நாங்கள் வணங்கிடும் காவல் தெய்வம் நீ. அந்திவர் பகையை அழித்திடு நீ, அந்திவர் பகையை அழித்திடு நீ. எமை அடக்கி நினைத்தவர் தடுத்தவர் நீ. எழுந்து வா எங்கள் மாவீரா, இனத்தின் தளபதி நீ அல்லவா. மன்னியர் குலத்தின் விடியும் நீயே, மன்னியர் குலத்தின் சுடர் ஒளியே வீர. வரலாறு படைத்திட நீ வா வெளியே. மன்னியர் குலத்தின் சுடர் ஒளியே வீர. வரலாறு படைத்திட வா வெளியே. மண்ணின் மைந்தன் மாவீரா, உனக்கா மரணம் இல்லை மாவீரா. எழுந்து வா எங்கள் மாவீரா, இனத்தின் தளபதி நீ அல்லவா. மருத்துவர் ஐயாவின் மூத்த பிள்ளை உன்
மாவீரம் யார் கீழ் இல்லை. மருத்துவர் ஐயாவின் மூத்த பிள்ளை மாவீரம் யாருக்கும் இல்லை. அன்புமணி தம்பி பாரப்பா, அன்புமணி தம்பியை பாரப்பா, அவர் அழைக்கின்ற இழந்திரு நீ வாவா. எழுந்து வா எங்கள் மாவீரா, இனத்தின் தளபதி நீ அல்லவா. சிம்ப குரலால் ஆணையிடு, அது செய்து முடிப்போம் மீறு கொடு. எழுந்து வா எங்கள் மாவீரா. மக சென்றிருக்கிறான். இந்நேரம் வந்து கொண்டு சென்றிருப்பான். எப்படி தெரிஞ்சு தள்ளி ஆச்சிருப்பான்? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்றான்? முன்னாடி ஈட்டி பிடிக்கக்கூடியவன் என் மகனோட போனுக்கு சென்றீங்களா? ஏன் அண்ணன் மகன் வென்றிருப்பான். அந்த வித்திருவாங்க கொண்டிருப்பான். சிங்கக்குட்டி தானே சேத்துல படுத்துக்கிட்டு போ, போய் சேர்ந்து எங்கடா வாதி செத்துட்டாரு ஐயா. சின்னம் சிறுவில்லை, பால்மனம் மாறாதவன், சென்றான் போர்க்களம், அழித்தாதவன் என்றால் அகம்பாவம் வழிவன். அது எங்கன்னா குச்சி முச்சா சாப்பிட்டு கம்முன்னு உட்காந்து இருக்கும். அத போய் சண்டைக்கு அனுப்பினா அது என்ன? அந்த குழந்தையை கொன்று விட்டான் அந்த கொடியவன். தம்பி, இனி அவர் வாழக்கூடாது. சபருக்கு அந்த மண்ணியனை கரத்துல கவாலால் வெட்டி எடுத்துட்டு வா. ரெண்டாவது வீரா ஏண்டா என்னடா ரெண்டாவது போருக்கு போர்த்தி வரானே. டேய், சாகா வரவேகாவுடன் போக சொல்ல மத்த புதங்களால் மரணமே என் தம்பி பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த சிரிப்பு எப்ப பார்க்க போறோமோ? ராஜா அவரு இந்த மாதிரி தானே சிரிச்சாரு. சொல்லவாடா குடு குடு. அவன் சின்ன குழந்தை, அதனால அவனை கொண்டிருக்கலாம். ஆமா. நான் யார் எப்பேற்பட்டவன்? பலத்தில் சிறந்தவன், வெற்றி கண்டு பிறந்தவன், வீரத்தில் சிறந்தவன், பன்னீரை எதிர்க்க வரவிற்கு சமபலம் படைத்தவன் நான். குடுங்கய்யா, குடுங்க பாகரியா. தம்பி, அவன் இருக்கக்கூடாது. வேட்கடுவா போ. குடுவாளை போமோதே போண்டியா போ. டேய், ஒரு வாளை கொடுத்தால் தம்பி வெற்றிக்கு சென்று வீரத்தோடு திரும்பி வாடான்னு சொல்லணும். போன்னு சொல்றிய நியாயமான? ஏங்க போ சொன்னா தப்பா நினைக்காத. போ என்றால் பொருத்தம், வா என்றால் தான் வருத்தம். வருத்து வயல்ல நிக்க பாத்து கிடையாது. வா போவா. அப்படியா? வெற்றி வருகிறேன். நாளைக்கு போய் சாகறேன். முன்னாடி சனியும் வாடி கொடுறா. அந்த சின்ன பொடிய வண்டியன் வண்டியை உள்ள இருக்கிறான் பாருடா. கூப்பிடு. அடே வண்டியா. டேய் எழுதாவி. இவனா? ஆமா. இவனா? அக்கினியில் தோன்றியவனா? ஆமா. இவனா? செக் 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 செக். ஐயா 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 ஐயா. என்னங்க? இவனோடு சமர் செய்யும் அளவிற்கு எனக்கு பலம் இருந்தாலும் பயந்துட்டு என்ன என்னோடு சமர் செய்யும் அளவுக்கு அவனுக்கு திறமை கிடையாது. சின்னஞ்சிறு பொடி போயிடுறா. சரி, பகைவன் என்றால் நமக்கு பிடிக்காது. அவனை கொன்றியே தீர வேண்டும். அடே வல்லையா, என் அண்ணன் மகன் ஜெயித்து வேண்டியவர்கள் என்னை வெல்ல உண்டால் சமர் சமர் என்று வந்திருக்கிறேன். சமாளம் செய்வதற்காக. எனதாவி இதை வார்த்தாயா தர்மத்தில் ஆற்ற வேண்டும். அதற்கு அடியோடு அழிக்கும் முறைக்காகத்தான் என் தாயகப்பட்டவள் அந்த காஞ்சியில அவதரிக்கக்கூடிய காமாட்சியுடைய அருளோடு இந்த ஜம்மு மகாரிஷி வேள்வியிலே 5 வயது சிறுவனாக தோன்றி இப்போது வாய்வலாக தரித்து நிற்கின்றேன். பார்த்தாயா, நாதரை தூதுவாக அனுப்பினோம். சண்டையா அல்லது சமாதானமா என்று. ஆனால் நீ சமாதானம் என்று வெள்ளைக்குடியை காட்டுவான் நினைத்தேன். அதற்கு மாறாகி சண்டை என்று உரைத்து விட்டீர்கள். இதை பார்த்தாயா, உனக்கு நான் உயிர்விச்சை கொடுக்கின்றேன். ஏன் பாதத்தில் மன்னிப்பு கேட்டவனே உனக்கு நான் உயிர்விச்சு அளிக்கிறேன் சென்று வந்துச்சு. உன் பாதத்திலே நாங்கள் பணிய வேண்டுமா? பாத பணியும் பரம்பரையில் பிறந்தவர்கள் நாங்கள் கிடையாது. உன் காலில் மீது எடுத்து போகிறோம். எப்படி 2 ஒண்ணு? பாதம் வேற கால் வேற தெரியுமா? உங்க 2 காலு, இது 2 பாதம். நீ இருக்கா? பிள்ளைங்க
நீ வேற எப்படி இருக்க வேண்டிய இறந்து விட்டாரே டாக்டர் அப்துல் கலாம் அவருக்கு செக்ரட்டரியா இருக்க வேண்டிய ஆள் நான் உங்களோட வேலை வந்து பை ஏத்துக்கிட்டு பாருங்க, நேர வேலை முடிச்சு போயிருக்க விஷயம் தெரியும் பேசுறீங்க. அவர் பார்த்துட்டு எதுக்கு போய் போனா தெரியுமா? கேளு. என்ன வேலை போன காலைல வே பண்ணாச்சியா காலை குச்சி ஒப்பி வாடியான்னு போற அதுக்கு கூப்பிட்டு நீ அதுக்கு சிக்கன் பக்கோடா சாப்பிடாதனா பல்லுல மாட்டிட்டேன். ஏடா இன்னைக்கு வச்சாங்க வயில சாப்பிட்டமே இரு நான் சொல்லிட்டு வரேன். யாரா அவன் டேய் ஏண்டா டெய்லியும் தான் சொல்றியா? இன்னைக்கு ஒரு நாள் தான் விட்டாங்க. 4 நாள் ஆச்சுடா காப்பு கட்டி திருவிழா படிக்கிறாங்க நாளை வச்சிருக்காங்க. இன்னைக்கு மாத்தணும்னு அந்த கறியை எனக்கு தேவைடா போய் கடை வச்சுக்கிறாங்க. அப்ப கூட டெய்லி போய் கறியா கொண்டான். யாருன்னா கேட்டாங்க வயலூர்ல சாமியே ஒட்டுமேல சேர்ந்து ஒரே கலாட்டா பண்றானுங்க. சீக்கிரம் பேச விடாத கப்புன்னு அனுப்பு. நான் ஒவ்வொரு ஆளா இட்டு வந்து குடுத்துக்கிறேன். இல்ல செத்துவாப்ல இரு பாக்காது போகக்கூடாது. அது பெரிய போறாரு அவரு வேகமா வீட்டு போறாரு செத்துவாரு இருன்ற அவரு அவரை சொல்லிக்கிறேன். ஆமா நீ போ 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 போல போல இல்லாவிட்டால் ஒரு உயிர் இங்கே சீக்கிரம் சாக மாட்டேன் போகுது. இந்த மதகிரி நிலத்திலே சமரிக்கு வருகின்றாயா? நம்ம ஜாதியில கொளுத்துட்டா போதிக்கிட்டா யாருக்கு இது? யாருக்கு? யாருக்கோ சொல்ல சாவப்பட்டவன் அவனுக்கு யாரா எரிக்கணுமா பொதிக்கணுமான்னு கேட்கணுமா? அவன் நெருப்பு போடணும். கண்டிப்பா அவன் கொளுத்துட்டே ஆகணும். இனிமேல் தேவரைக்கு நல்ல காலம் ஆரம்பமா. இனிமேல் தேவர்களுக்கு நல்ல காலம் ஆரம்பமாச்சு. அன்றைக்கு 10க்கும் காவல்காரங்க ஏனென்றா நீ அம்பு போல் ஏவுகின்றான் எதன் மீது ஏவுகின்றானோ அது பேர் தான் அன்பு போகும். எங்க இருக்கிற ஐயா தவறு செய்யவில்லை சொல்லி நான் ஆயிட்டா தூரம் ஐயா இன்று முதல் என் உடன் இருக்கிறேன். ஆகட்டும் புறப்படு.
வந்தா அப்படியே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. விளக்கு எங்க போய் பாக்குறது பாத்துக்கோ. ரணகலம் போய் விட சாவு கடை போய் வர சாவு போய் வரேன். என் மங்காளி செத்துட்டான். பங்காளி செத்தனா பங்காளி சாவுக்கு போகணும். ஒரு பங்காளி செத்த போக மாட்டாரு அவரு. பங்காளி சாவு கட்டுமே போக மாட்டான். பங்காளி செத்த தலை கட்டணும்ல அதெல்லாம் அப்புறம் சாவுக்கு போய் வந்தா அப்படி வருவாங்க. ஒரு பங்காளி செத்தா போக மாட்டேன் அழுவ மாட்டியா? பக்கமே போக மாட்டான். அதான் பார்க்கத்தானே போறேன். என் மங்காளி ஒருத்த செத்துட்டான்னு சைக்கிள் போட்டணும்னு சொன்னாங்க. சைக்கிள் ஊட்டணுமே ஊட்டு பந்து அழுகுது. சாவன ஆய்வு வேண்டாம். நீங்க அந்த அளவுக்கு நல்லது பண்ணிக்கிறாங்க. அதனால ஊட்டணுமே ஊட்டு பந்து அழுகுது. ஆனா நான் அழுவே இல்லை. அவங்க கண்ணுல இருக்கிற தண்ணி தான் பாழாக்கிறாங்க. என் தண்ணி நான் சிக்கனம் பண்ணிக்கிறேன். அப்படியே சேர்த்து வைக்கிறேன். ஊட்டணுமே ஊட்டு பந்து அழுதாங்க ஐயா. இப்படியே அழுத்து தான் என்னத்துக்கு ஆகுது. அப்படி பெருமெல்லாம் கூண்டாங்க. போய் இந்த சாமான்லாம் வாங்கி வந்தாங்க. பாடகெல்லாம் கட்டாங்க. தூக்கி போய் சுடுகாட்டில் வச்சுட்டாங்க. விரவெல்லாம் மூட்டாங்க ஐயா. கொல்லி போறதுக்கு அந்நேரத்துக்கு ஆளு தேடுறாங்க. பங்காளி இல்லையா? என் மங்காளிக்கு புள்ள கிடையாதுங்க. நான் தான் உடம்பங்காளி. உடம்பங்காளி சுத்தி முத்தி பார்த்துட்டு பையா பையான்னு என்ன கூப்பிட்டாங்க. என்ன சாமி என்ன நீ தானே முதல்ல கொல்லி வைக்கணும் அப்படின்ட்டாங்க. ஒரு உடம்பங்காலே தான். சரி கொல்லி வைக்கத்தானே அப்படின்னு அந்த படுபாய்க்கு கொல்லி வச்ச பாவம் என்ன 16 நாள் ஒரு பாய்க்கு ஒரு பாய்க்கு 16 நாள் என்னை பத்தி உனக்கு தெரியுமா இல்லையா? நான் சிறு சிறு சாப்பிடறான். மிளகா பிசையில மிளகா கொட்டு குத்துறாங்களா அது மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு. அதனால என்ன பண்ணாங்க கொல்லி போட்டமா 16 நாள் ஒரு பதி வச்சாங்க. ஒரு பதி எப்படி தெரியுமா? காலையில வரைக்கும் எழுந்துட்டாங்க. தலைக்கு தண்ணி ஊத்துறாங்க. வேற அடுப்பு கடைக்கு போய் ஒரு 40 இட்லி 30 வடை சுடுறாங்க. உயிர் விட்ட எடுத்து வைக்கிறாங்க. கல்பூர் எடுத்து வைக்கிறாங்க. பையா பையா நீ தான் கொல்லி போட்டவன் தலைக்கு தண்ணி ஊத்திட்டு வரான்றாங்க. தண்ணி ஊத்திட்டு வரணுங்க. கல்பூத்து கொளுத்துறாங்க. கல்பூத்து கொளுத்துருங்க. கல்பூர் நின்று வந்து அந்த இலையை அப்படி அசிக்க விடுறாங்க. பையா நீ ஒரு பதி இந்த 40 இட்லி 30 வடையை நீயே சாப்பிடுறான்றாங்க. நானே கேட்டான் 30 வடையா? 40 இட்லியா? 30 இட்லியோ 30 வடையா இல்ல 40 இட்லி போடுறானே. சாப்பிட்டு ஒரு போயிட்டுக்கிறாங்க. இத காலைல மத்தியானம் 12 மணிக்கு நான் பண்றேன். ஒரு 2 மணி அரிசி போட்டு நெட்டை வச்சு அது தேவையான குழம்புலாம் வச்சு பொரியலாம் வச்சு உயிர் விட்டு எப்போ போல எடுத்து வைக்கிறாங்க. தலைக்கு தண்ணி ஊற்றி வரணுங்க. கல்பூத்து வைக்கிறாங்க. கல்பூர் நின்று ஒன்று கொண்டு முடிச்சு உடனே அந்த இலையை அசிக்க விடுறாங்க. இலையை அசிக்க தான் நேரம். அதை கசிக்க அப்படியே வாயில போட்டு மதியம் 3 மணி வரலும் பல்ல கசிக்கிறாங்க. 2 பேரே அடிச்சு துண்டான். 2 போடி இல்ல 2 படி. மத்தியானம் 3 மணிக்கு கடைக்கு போய் ஒரு 3 கிலோ ரவை வாங்கிட்டு உப்புமா செய்யறாங்க. காப்பி வைக்கிறாங்க. ஒரு சொம்பளி எடுத்து உயிர் எடுத்து வைக்கிறாங்க. எப்ப போல தண்ணி ஊத்தின்னு வரணுங்க. கல்பத்து கொள்ளுங்க. கல்பூர் நின்று உடனே அந்த இலையை அசிக்க விடுறாங்க. அதை கசிக்கு வாயில போட்டு ராத்திரி 8 மணி வரலும் பல்ல கச்சிக்கிறாங்க. ஒரு போய் பெரியவங்களா பார்த்து வச்சுட்டாங்க. 14 நாள்ல ஒரு போயிடுது. 14 நாள்ல ஒரு போயிடுது. 8 மணிக்கு என்ன பண்றான்னு கேளு. என்ன பண்றாங்க? 2 மணி அரிசி போட்டு நெட்டை வச்சு அதுக்கு தேவையான பொரியல் எடுத்தாந்து வச்சுட்டு ஒரு சொம்புல சாராயம் எடுத்தாந்து வைக்கிறாங்க. சாராயம் இருக்குதா? செத்துட்டானே என் மங்காளி அவனுக்கு சாராயம் குடிக்கிற பழக்கம் எழுது. அவன் ஞாபகம் என்னை பத்தி உனக்கு தெரியுமா இல்லையா? நான் பத்தி நான் நல்ல விட நான் சாராயம் சாப்பிடுவேன். பக்கமே போக மாட்டேன். சரக்கு நவி எனக்கு ஆவ தண்ணி ஓதுரும். சாப்பிட்டு சொன்னேன். அது எடுத்தாந்து வைக்கிறாங்க. அரிசி சாப்பாடு சாப்பிட்டு ஒரு சொம்பு சாராயத்தை குடிச்சிட்டு வெடிக்காலம் 7 மணி வரையிலும் பல்ல கச்சிக்கிறாங்க. இது மாரி 16 நாள் ஒரு போய் பாரு. சரியா 5 வேலையை முக்கிட்டு ஒரு பொழுது எப்பதாங்கிற ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்டு தூங்குறேன். அப்பதான்
என் தப்பே. அரகாண்ட போனா வரையட சாவுக்கு போய் வந்து தத்த முச்சு. என்னங்க சாக போய் உனதான் வரதே. சாவு தான் போய் வரேன். என் தப்பே வரா. வண்டி நான் சண்டைக்கு போனாரே. ஆமா. போன இடத்துல வண்டி உன் தம்பிக்கு சண்டைக்கா. ஏய் அந்த சண்டையில ஏத்தி உலத்துறப்பா. ஐயோ வண்டி என் பண்றப்பா. ஆமா. அவன் அடின்றப்பா. ஆனா உன் தம்பி இவ்வளவு சாமர்த்தியமா அடி வாங்குவாரு நான் நினைக்கல. அடி வாங்கலாம். சரி அடி கொடுத்தாரு நான் நினைக்கல. ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது ஐயா. அது கருதூள் செந்தூள் பறக்குது. அந்த போரிலே அந்த போரிலே நான் நினைச்சேன் வண்டி எழுந்தா உன் தம்பி புட்டுக்கிட்டாரு. பங்காளி சேர்த்த ஆய மாட்டேன். தம்பி ஒன்றாக சேர்ந்து கல்விச்சாலை சென்று சுப்பாச்சார பாடத்தில் கற்பித்தோமே சாஜாபுரம் சென்று பெருமையோடு வாழ்ந்தேனே தம்பி. தம்பி பேரும் துணையா உன்னை நம்பி இருந்தேனடா தம்பி பேரும் துணையா தப்பியை கொன்ற அந்த ஈன வண்டியனை ஆமா. ஆமா